ஹரே கிருஷ்ணா. 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். உத்ரதேத் ஆத்மானாத்மானம் நாத்மனாம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்தூர் ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக. ஆத்மா என்னும் சொல்லு உபயோகிக்கப்பட இடத்திற்கு ஏற்பதான் உடல், மனசு, ஆத்மா என வெவ்வேறு பொருள்படும். யோக முறையில் கட்டுண்ட ஆத்மாவும் மனமும் மிகவும் முக்கியமானது. யோக பயிற்சியின் மையம் மனமே என்பதனால தான் இங்கே ஆத்மா என்பது மனசை குறிக்குது. யோக பயிற்சியின் நோக்கம் மனதை கட்டுப்படுத்துவதும் புலனின்ப பொருட்களின் மீதான பற்றிலிருந்து அதனை விலக்குவதும் ஆகுதான். அறியாமை என்னும் சகதியிலிருந்து கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்கும் வகையில் மனசை பயிற்சி செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்படுது. ஜடவாழ்வுள்ள உள்ளவங்க மனசின் ஆதிக்கத்திற்கும் புலன்களின் ஆதிக்கத்திற்கும் உட்பட்டவங்க. உண்மை என்னன்னா, ஜட இயற்கையை ஆள விரும்பும் அகங்காரத்துடன் மனம் இணைஞ்சு இருக்கிறதுனால தான் தூய ஆத்மா இந்த பௌதீக உலகத்தில் சிக்கியிருக்கு. அதனால தான் ஜட இயற்கையில் பளபளப்புன்னு கவரப்படாமல் மனம் பயிற்சியளிக்கப்பட வேணும். அதன் மூலமாக கட்டுண்ட ஆத்மாவை காப்பாற்றலாம். புலனின்ப பொருட்களின் கவர்ச்சினால ஒருத்தர் தன்னை இழிவுபடுத்தி கொள்ளக்கூடாது. ஒருவர் எந்த அளவிற்கு புலனின்ப பொருட்களால் கவரப்படுகிறாங்களோ அந்த அளவிற்கு அவங்க ஜடவாழ்வில் பிணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிணைப்பிலிருந்து விடுபட தான் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவது தான் மிக சிறந்த வழி. இதனை நிச்சயமாக செய்யணும்னு வலியுறுத்துவதாக ஹீ என்னும் சொல்லு தான் இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாயா விசசாங்கிய முக்தய நிர்விஷயம் மனக. மனசின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனசு தான் காரணம். புலனின்ப பொருட்களில் ஆழ்ந்துள்ள இந்த மனம் பந்தத்திற்கும் அதிலிருந்து விலக்கப்பட்ட மனம் மோட்சத்திற்கும் காரணமாகுது. அதனால தான் கிருஷ்ண உணர்வில் எப்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள மனம் உன்னத மோட்சத்திற்கு காரணமாகுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.